ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செடிங்களுக்கு என்ன உரம் கொடுத்தேன்னு பார்க்கலாங்க. இது நேரமே ஊறிட்டு இருந்த பழத்தொல்லிங்க. அதுக்கு கூட நான் அந்த தோசை மாவு புளிச்சு போயிருச்சு. அதை நான் எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கூட 2 பழத்தொல்லியும் போட்டுக்கிட்டேன். இதுக்கு கூட நான் அரிசி கழுவுற தண்ணியை நான் சேர்த்து வச்சு 2 நாள் ஆன தண்ணியை தான் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படி சேர்த்து வச்சு ஊற்றிக்கிட்டே இருப்பேன். நிறைய நாள் சேர்த்து வைக்கிறதுல ஒரு 3 நாள் 4 நாள் சேர்த்து வைக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருப்பேன். இதில் ஒரு புளிச்ச ஸ்மெல்லும் வருங்க. ஒரு சின்ன ஈக்களெல்லாம் வரும். அதெல்லாம் பொருட்படுத்தினா நமக்கு இதே மாதிரி காயெல்லாம் கிடைக்குமா? நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க. எந்த ஸ்மெல்லும் பார்க்குறதில்ல. எடுத்து செடிங்களுக்கு ஊற்றுறது தான். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது ஒன்று தான் உங்களுக்கு. கிச்சன் வேஸ்ட் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாம் செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக காய்ச்சிருக்குத மூக்குத்தி அவரை பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் இது விதை போட்ட நான் வீடியோ போட்டிருப்பேன். இது விதை போட்டது நான் இல்லை, என் வீட்டார் போட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்துட்டுருக்கு. என்ன விதைன்னு தெரியல, வளர்ந்தால் தான் பார்க்கலாம். இது ரோட்டு சைடு பூத்திருந்த கிருஷ்ண கமலம் பூவுங்க. இன்னும் அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுனால போய் நின்று பார்த்து ரசிச்சுட்டு வந்துட்டேங்க. இதே மாதிரி தான் ஃபேஷன் ஃப்ரூட்டும் இருக்கும், பூவும். ஆனால் அது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.